புனித ஜெபமாலை அன்னையை, புகழ் மாலை அன்னையை, புகழ்ச்சியின் அன்னையை, தாழ்ச்சியின் தாயை பாதுகாவலியாக கொண்டு வாழும் காஞ்சரகோடு இறை மக்களாகிய நாம் இந்த ஆண்டும் 10 நாட்கள் விழா எடுத்து சிறப்பாக கொண்டாடுவதற்கு கடவுள் நல்ல வாய்ப்பை நமக்கு கொடுத்திருக்கிறார். எனவே கடவுளுக்கு நாம் நன்றி கூறுவோம். குடும்ப விழாவினுடைய 9வது நாள். உங்கள் அனைவருக்கும் அருட்பணியாளர்கள் சார்பாக விழா நல்வாழ்த்துக்களை பெரு மகிழ்ச்சியோடு தெரிவித்து கொள்ளுகின்றேன். நமது குடும்ப விழாவின் 9வது நாளான இன்று சிறப்பு மாலை ஆராதனை நிகழ்விற்கு நாம் எடுத்து சிந்திக்கக்கூடிய சிந்தனை எதிர்நோக்கு நலிந்தோரை நலமாக்கும் என்பதாகும். நமது நினைவில் நீக்கமற வாழ்கின்ற திருத்தந்தை பிரான்சிஸ் 2025 ஆண்டை யூபிலி ஆண்டாக அறிவித்து எதிர்நோக்கின் திருப்பயணிகள் என்கிற மையக்கருவை கொடுத்ததோடு அதன் ஒரு உட்பிரிவாக எதிர்நோக்கு ஏமாற்றம் தராது என்கிற ரோமையர் 5:5 இறைவார்த்தையையும் நமக்கு அற்புதமாக கொடுத்தார். அதன் அடிப்படையிலேயே நமது விழாவின் மைய சிந்தனையாக எதிர்நோக்கு நலிந்தோரை நலமாக்கும் என்று நாம் எடுத்து சிந்தித்து கொண்டிருக்கிறோம். இறை இயேசுவில் அன்புமிக்கவர்களே, விவிலியத்தில் நலிந்தோர்கள் என்பவர்கள் யார்? விவிலியத்தில் நலிந்தோர் என்பவர்களை பார்க்கின்ற போது நோயாளிகள், அனாதைகள், கைம்பெண்கள், பெண்கள், ஏழைகள், குழந்தைகள், சமாரியர்கள், பாவிகள் போன்றோர் ஆவர். இன்றைய காலகட்டத்தில், நாம் வாழக்கூடிய காலகட்டத்தில் நலிந்தோர்கள் என்பவர் யார் என்பதை இன்றைய பொது முன்னுரையிலே நாம் வாசிக்க கேட்டோம். நோயாளிகள், மாற்றுத்திறனாளிகள், முதியோர், கைம்பெண்கள், பெண்கள், ஏழைகள், அனாதைகள், கைவிடப்பட்டோர், இல்லாதோர், இயலாதோர், முடியாதோர், பட்டியலினத்தார் என நாம் பட்டியலிட்டை கொண்டே செல்லலாம். இறை இயேசுவில் அன்புமிக்கவர்களே, மத்தேயு நற்செய்தி நூற்பிரிவு 5:1 முதல் 9 முடிய உள்ள இறை வார்த்தை பகுதியை நாம் வாசிக்கின்ற போது, எருசலேமில் ஆட்டு வாயிலுக்கு அருகில் 5 மண்டபங்கள் கொண்ட குளம் ஒன்று உண்டு. இம்மண்டபங்களில் உடல் நலமற்றோர், பார்வையற்றோர், கால் ஊனமுற்றோர், முடக்கு வாதமுற்றோர் ஆகியோர் திரளாய் படுத்து கிடப்பர். இவர்கள் குளத்து நீர் கலங்குவதற்காக காத்திருப்பார்கள். 38 ஆண்டுகளாக உடல் நலமற்றிருந்த ஒருவரும் அங்கு இருந்தார். இயேசு அவரை கண்டு நெடுங்காலமாக அவர் அந்நிலையில் இருந்துள்ளதை அறிந்து அவரை பார்த்து கேட்கக்கூடிய கேள்வி, நீர் நலம் பெற விரும்புகிறீரா? இறை இயேசுவில் அன்புமிக்கவர்களே, அந்த மண்டபத்தின் பக்கத்தில் குளம் கலங்கும் என்று காத்திருந்த நலிந்தோர் ஏராளம் பேர் இருந்தனர். ஆனால் இயேசுவினுடைய கண்களுக்கு பட்டது அந்த 38 ஆண்டுகளாக நோய்வாய்ப்பட்டிருந்த அந்த மனிதர். நலம் ஆக விரும்புகிறீரா என்ற அந்த கேள்வியை கேட்கின்ற போது அந்த மனிதன் என்ன சொன்னார் என்றால், குளம் கலங்கும் போது என்னை அந்த குளத்தில் இறக்கி விடுவதற்கு யாரும் இல்லை, என்னால் முடியவில்லை என்று சொல்லுகிறார். இறை இயேசுவில் அன்புமிக்கவர்களே, அத்தனை பேர் இருந்த அந்த ஒரு சூழலில் அந்த மனிதனை ஆண்டவர் இயேசு கடைக்கண் பார்வையால் பார்த்து அவரை குணப்படுத்துவதை நாம் பார்க்கின்றோம். ஆம் அன்புமிக்கவர்களே, இன்று நமது மத்தியில் பல ஆண்டுகளாக நோய்வாய்ப்பட்டு அல்லது வாழ்வை இழந்து வஞ்சிக்கப்பட்டு
வாழ்வுக்காக போராடக்கூடிய எத்தனையோ எத்தனையோ மனிதர்கள் இருக்கிறார்கள். அவர்களை நாம் சந்திக்க வேண்டும், அவர்களுக்கு சக்தியை கொடுக்க வேண்டும், நம்மால் முடிந்ததை முடியாதவர்களுக்கு செய்ய வேண்டும் என்பதை இந்த இடத்தில் ஆண்டவர் இயேசு நமக்கு கூறுகிறார். மார்க் நற்செய்தி நூற்பிரிவு 7:24 முதல் 30 முடிய உள்ள இறைவார்த்தையில் நாம் வாசிக்கின்றோம். கானானிய பெண்ணின் நம்பிக்கையை பற்றி இந்த பகுதியில் இயேசு சிறப்பாக வெளிப்படுத்துகிறார். பெண்ணொருவர் அவர் காலில் விழுந்து தம் மகளிடமிருந்து பேயை ஓட்டுமாறு அவரை வேண்டினாள். இயேசு அவரை பார்த்து என்ன வார்த்தையை சொல்லுகின்றார் என்றால், முதலில் பிள்ளைகள் வயிறார உண்ணட்டும், பிள்ளைகளுக்குரிய உணவை எடுத்து நாய்க்குட்டிகளுக்கு போடுவது முறை அல்ல. ஆனாலும் அவள் சொல்லுகின்றார், மேசையின் கீழ் இருக்கும் நாய்க்குட்டிகள் சிறு பிள்ளைகள் சிந்தும் சிறு துண்டுகளை தின்னுமே என்று ஆண்டவர் இயேசுவை பார்த்து சொல்லுகிறார். அன்புமிக்கவர்களே, எனக்கு ஒரே மகள், இந்த மகள் பேய் பிடித்து விழுந்து கிடக்கிறாள், அவளை வந்து குணமாக்கும் என்று கேட்டபோது இயேசு சொன்ன வார்த்தை, நாய்க்குட்டிகளுக்கு போடக்கூடிய அந்த அப்பத்துண்டுகளை, அந்த ரொட்டி துண்டுகளை, பிள்ளைகளுக்கு போடக்கூடிய அந்த துண்டுகளை நாய்க்குட்டிகளுக்கு போடுவது சரியா என்ற அந்த ஒரு கேள்வியை கேட்கின்ற போது அவள் மனம் புண்படவில்லை. மாறாக அந்த பெண்மணி இயேசுவை பார்த்து கேட்கின்றார், அந்த குழந்தைகள் சாப்பிடும் போது அந்த மேசையிலிருந்து விழுமே துண்டுகள் அதை நாய்க்குட்டிகள் தின்பது போல என்னுடைய பிள்ளைக்கு உயிர் பிச்சையை தாரும் என்று கேட்கின்றார். அன்புமிக்கவர்களே, இயேசுவும் அந்த மகளுக்கு, அந்த சிறுமிக்கு குணம் கொடுப்பதை, நலப்படுத்துவதை நாம் பார்க்கின்றோம். ஆம் அன்புமிக்கவர்களே, நம்முடைய மத்தியில் எத்தனையோ எத்தனையோ பேர் இதற்காக நாம் பார்க்க வேண்டும், நாம் பராமரிக்க வேண்டும், நாம் தொட வேண்டும், நாம் உடனிருக்க வேண்டும், உதவிகள் செய்ய வேண்டும். யாராவது வரமாட்டார்களா? என்னுடைய அன்பியத்திலிருந்து வரமாட்டார்களா? மரியாயின் சேனையிலிருந்து வரமாட்டார்களா? அமைப்புகளிலிருந்து வரமாட்டார்களா? பங்கு அருட்பணியாளர் வந்து இறைவேண்டல் செய்ய மாட்டாரா என்று ஏங்கி தவிக்கக்கூடிய எத்தனையோ எத்தனையோ மக்களை இந்த காலகட்டத்திலே நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். இப்படிப்பட்டவர்களை நாம் சென்று பார்த்து அவர்களுக்கு தேவையானவற்றை கொடுக்க வேண்டும் என்கிற அருமையான சிந்தனையை இந்த பகுதியில் ஆண்டவர் இயேசு நமக்கு சொல்லுகிறார். அன்புமிக்கவர்களே, மத்தேயு நற்செய்தி நூற்பிரிவு 8:5 முதல் 13 முடிய உள்ள இறை வார்த்தையை வாசிக்கின்ற போது, இயேசு கப்பர்நாகுமுக்கு சென்றபோது 100 தலைவர் ஒருவர் அவரிடம் உதவி வேண்டி வந்தார். ஐயா, என் பையன் முடக்குவாதத்தால் மிகுந்த வேதனையுடன் படுத்து கிடக்கிறான் என்றார். இயேசு அவரிடம், நான் அவனை குணமாக்குவேன் என்றார். 100 தலைவர் மறுமொழியாக, ஐயா, நீர் வீட்டுக்குள் வர நான் தகுதியற்றவன், ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், என் மகன் குணமடைவான் என்று சொல்லுகிறார். இறை இயேசுவில் அன்புமிக்கவர்களே, அந்த 100 தலைவன் எவ்வளவோ செல்வம், செல்வாக்கு, புகழ் எல்லாம் இருந்த அந்த மனிதர் இயேசுவை தேடி வருகின்ற போது, என்னுடைய மகன் படுத்து கிடக்கிறார், அவன் முடக்குவாதத்தால் முடங்கி போய் கிடக்கிறார், அவனை குணமாக்கும் என்று வந்தபோது ஆண்டவர் இயேசு அவரை பார்த்து, அவனை நான் குணப்படுத்துவேன் என்று சொல்லி குணப்படுத்துவதை நாம் பார்க்கிறோம். இயேசுவினுடைய வாழ்க்கையை நாம் பார்க்கின்ற போது 3 ஆண்டுகள் இந்த சமூகத்தில் இறைப்பணி ஆற்றிய நேரத்தில் அன்புமிக்கவர்களை சென்ற இடமெல்லாம் நன்மையை செய்தார், நல்லவற்றை செய்தார், நலப்படுத்தக்கூடிய பணியை செய்தார். ஏழை எளிய மக்களோடு அவர் இரண்டர கலந்து அவருடைய பணியை சிறப்பாக செய்வதை நாம் பார்க்கின்றோம். மார்க் நற்செய்தி நூற்பிரிவு 10:46 முதல் 52 முடிய உள்ள இறை வார்த்தையிலே நாம் வாசிக்கின்றோம். இயேசுவும் அவருடைய சீடரும் எரிக்கோவுக்கு வந்தனர். எரிக்கோவை விட்டு வெளியே வந்தபோது திமேயுவின் மகன் பர்த்திமேயு வழியோரம் அமர்ந்திருக்கிறார். அவர் பிச்சை எடுத்துக் கொண்டிருக்கிறார். நாசரேத்து இயேசுதான் போகிறார் என்று அவர் கேள்விப்பட்டு, இயேசுவே
தாவீதின் மகனே, எனக்கு இரங்கும் என்று கத்தத் தொடங்கினார். இயேசு அவரை கூப்பிடுங்கள் என்று சொல்லி, உமக்கு நான் என்ன செய்ய வேண்டும் என விரும்புகிறீர் என கேட்கின்றார். அன்புமிக்கவர்களே, நான் பார்வை பெற வேண்டும் என்று பர்த்திமேயு இயேசுவை பார்த்து சொல்லுகின்றார். ஆம் அன்புமிக்கவர்களே, இன்று நம்முடைய காதுகளில் ஒலிக்கின்றதா இந்த வார்த்தை, உனக்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்று நாம் கேட்க தயாராக இருக்கின்றோமா? கடவுள் நல்ல ஒரு பங்கு சமூகத்தை நமக்கு கொடுத்திருக்கிறார், அன்பியங்களை கொடுத்திருக்கிறார், நல்ல மக்களை கொடுத்திருக்கிறார், சுற்றி வாழக்கூடிய பிற சபை சமயத்தை சார்ந்த எவ்வளவோ மக்களை நமக்கு தந்திருக்கிறார். சாதி, சமயம், இனம், மொழி எல்லாவற்றையும் தாண்டி அற்புதமான உறவுகளை ஆண்டவர் நமக்கு தந்திருக்கிறார் என்றால், அன்புமிக்கவர்களே, இன்று நாம் கடந்து செல்லக்கூடிய நேரத்தில் எவ்வளவோ மனிதர்கள் ஆண்டவரே, தாவீதின் மகனே, எனக்கு இரங்கும் என்று கத்தக்கூடிய அந்த வார்த்தைகள் நம்முடைய காதுகளில் விழுகின்றதா என்று நாம் யோசித்து பார்ப்போம். இறை இயேசுவில் அன்புமிக்கவர்களே, இன்றும் அழுகுரல்கள், ஆங்காங்கே அவலக்குரல்கள் கேட்டுக்கொண்டே இருக்கின்றன. ஆனால் இன்று கேட்க முடியாத அளவிற்கு நம்முடைய செவிகள் அடைக்கப்பட்டிருக்கின்றன. நம்முடைய கண்கள் எல்லாம் இன்று பார்வை இழந்து நிற்கின்றன என்று சொன்னால் அது மிகையாகாது. ஆம் அன்புமிக்கவர்களே, இயேசுவுக்கு அழுகுரல் அதிகமாக கேட்கும். அதிலும் குறிப்பாக வாழ வேண்டும் என்று துடிக்கின்ற எத்தனையோ ஏழை எளியவர்கள், நலிந்தவர்கள், இந்த மக்களுடைய அழுகுரலை ஆண்டவர் இயேசு கேட்டு அவர்களுக்கு வாழ்வு கொடுப்பதை பார்க்கிறோம். ஆம் அன்புமிக்கவர்களே, நலிந்து நலமற்று நிற்கும் போது கடவுள் நம்மை காப்பாற்றுகிறார். நலிந்தோரை நல்வாக்கால் ஊக்கப்படுத்தக்கூடியவர் கடவுள். இந்த பணியைத்தான் நாமும் செய்ய அழைக்கப்பட்டிருக்கிறோம். இன்றைய வாசகத்தில் நாம் வாசிக்க கேட்டோம், திருத்தூதர் பணிகள் நூற்பிரிவு 20 32 முதல் 35 முடிய உள்ள இறை வார்த்தைகளை நாம் வாசிக்க கேட்டோம். பாடுபட்டு உழைப்பது எதற்காக என்று சொன்னால், நான் மட்டும் வாழ வேண்டும் என்பதற்காக அல்ல, என்னுடைய குடும்பம் மட்டும் வாழ வேண்டும் என்பதற்காக அல்ல, மாறாக நாம் உழைப்பது எதற்காக என்று சொன்னால், அன்புமிக்கவர்களே, அது பிறரையும் வாழ வைப்பதாக இருக்க வேண்டும், பிறருக்கும் கொடுப்பதாக இருக்க வேண்டும். அதிலும் குறிப்பாக யாரெல்லாம் முடியாதவர்களாக இருக்கிறார்களோ, இயலாதவர்களாக இருக்கிறார்களோ, இல்லாதவர்களாக இருக்கிறார்களோ, வஞ்சிக்கப்பட்டிருக்கிறார்களோ, வாழ்வை இழந்து நிற்கிறார்களோ, இந்த மக்களுக்கு உதவி செய்யக்கூடிய, உடனிருக்கக்கூடிய நல்ல பணியை செய்வதற்குத்தான் கடவுள் நமக்கு அதிகமான செல்வங்களை கொடுத்திருக்கிறார். எனவேதான் அன்புமிக்கவர்களே, பெற்றுக்கொள்வதை விட கொடுத்தலே பேருடைமை என்று அருமையாக இன்றைய வாசகத்தில் சொல்லுகின்றார். தூய பவுல் சொல்லுகின்ற போது இன்னும் அருமையாக சொல்லுவார். நாம் எதற்காக பாடுபட்டு உழைக்கிறோம் என்று சொன்னால், அது இப்படிப்பட்ட நலிவுற்றோருக்கு நாம் கொடுக்க வேண்டும் என்பதற்காக. ஆம் அன்புமிக்கவர்களே, நாம் இன்றைய காலகட்டத்தில் அற்புதமாக விழாவை கொண்டாடுகிறோம். எவ்வளவு அருமையாக ஆலயங்களை கட்டி எழுப்புகின்றோம். இவையெல்லாம் இன்று நமக்கு தேவைதான். ஆனால் நம்மோடு வாழக்கூடிய நலிந்தோர், கைவிடப்பட்டோர், ஏழைகள், அனாதைகள், இல்லாதவர்கள், இவர்களுக்கு நாம் உதவி செய்ய வேண்டும் என்கிற அந்த எண்ணத்தை எந்த நேரத்திலும் முறியடித்து விடக்கூடாது, முறித்து விடக்கூடாது, முடக்கி போட்டு விடக்கூடாது. மாறாக நலிந்தோருக்கும், முடியாதவர்களுக்கும், இல்லாதவர்களுக்கும், இயலாதவர்களுக்கும், வஞ்சிக்கப்பட்டவர்களுக்கும் நாம் உதவி செய்ய அழைக்கப்பட்டிருக்கிறோம் என்ற நல்ல சிந்தனையோடு இந்த நேரத்திலே நாம் சிந்தித்து பார்ப்போம். உண்மையிலேயே நம்முடைய அன்பியங்களில், அன்பியத்தினுடைய அருகில், நாம் வாழக்கூடிய சூழலில், நம்முடைய பங்குத்தளத்தில், நம்முடைய பங்குத்தளத்திற்கு வெளியில் எத்தனையோ மக்கள் நம்முடைய உதவிக்காக, நம்முடைய உடனிருப்புக்காக, நம்முடைய ஆறுதல் வார்த்தைகளுக்காக, நம்முடைய அன்புக்காக, அன்புமிக்கவர்களே, நம்முடைய கொடுத்தலுக்காக எவ்வளவோ மக்கள் ஏங்கி தவிக்கின்றார்கள். அவர்களுக்கு உதவி செய்யக்கூடிய நல் உள்ளத்தை வேண்டி இன்றைய மாலை ஆராதனையில் சிறப்பாக மன்றாடுவோம். இறைவன் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.